வேலை செய்யக்கூடியவர்கள் தமிழகத்திலே குறைந்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று நம்முடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்திருந்தார். அவர் வந்ததே நான் எந்த கல்வியை பற்றி எதுவுமே பேச வரல, நான் ஒரிசாவுடைய வளர்ச்சிக்காக இங்கே வந்திருக்கின்றேன் அப்படின்னு நம்முடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்திருந்தார். அப்போ 2-3 இடத்துக்கு நான் போய் பார்க்கணும்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மில்லு கூட்டிகிட்டு போனோம். ஒரு 1,10,000 ஸ்பிண்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பின்னிங் நிறுவனம். அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 23,000 பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அதில் 10,500 பேர் ஒரிசாவை சார்ந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் அந்த கூட்டத்தில் பேசும் பொழுதே ஒரே மொழியில் தான் பேசுகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10,500 பேர் பாதிக்கு பாதி ஒரியாலேருந்து வந்திருக்காங்க, அவங்கள ஒரிசாலேருந்து சார்ந்தோம். அப்போ அவர் கேட்டார், நீங்களே எந்த ஊர், யார் சம்பல்பூர், யார் ராய்காட்டு, யார் புவனேஸ்வர் பகுதி, யார் இந்தந்த பகுதின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரிசாவுடைய அரசு அடுத்த 5 ஆண்டுகள் அவங்க டெக்ஸ்டைலுக்கு சப்சிடி கொடுத்து, கரண்ட் 1 ரூபாய் கொடுத்து, அவங்க சம்பல்பூர் பெல்ட்டையும் புவனேஸ்வர் பெல்ட்டையும் அவங்க டெக்ஸ்டைல் ஜோனா மாற்ற போகும் பொழுது 5 வருஷம் கழிச்சு எதுக்கு ஒரிசாலிருந்து ஒருத்தர் இங்கே வந்து வேலை செய்ய போறாங்க? அவங்க குடும்பத்தை விட்டு குழந்தையை விட்டு அப்பா அம்மா விட்டுட்டு இன்னொரு புது ஊர்ல என்னதான் நம்ம வசதி கொடுத்து, என்னதான் ஹாஸ்டல் கட்டி கொடுத்து, என்னதான் அவங்களை நம்ம குடும்பமாக பார்த்து கொண்டாலும் கூட எதற்காக அவர்கள் தமிழகத்திற்கு வந்து வேலை பார்க்க வேண்டும்? குறிப்பாக இந்த நார்த் இந்தியன் லேபரர்ஸ் நம்ம சாதாரணமா ஒரு வார்த்தையில பேசிவிட்டு போய் விடுகின்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமாக மைக்ரண்ட் போர்டு நாம் ஒன்று வச்சிருக்கிறோங்க. தமிழக அரசு ஒரு டேட்டா மெயின்டைன் பண்றாங்க, மைக்ரண்ட் போர்டு. அதாவது தமிழகத்திற்கு வெளியே இருந்து யாரெல்லாம் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்களோ உங்க நிறுவனத்தில் முறைப்படி நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா மாநில அரசு இன்னைக்கு வச்சிருக்காங்க. டேட்டா பார்த்தீங்கன்னா 25 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வேலை பார்க்க அதிகாரப்பூர்வம். இந்த அதிகாரப்பூர்வத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவங்க ரெஜிஸ்டர்டாக இருக்க மாட்டாங்க, எல்லா இடத்துலையுமே அவங்க இருக்க மாட்டாங்க. அதிகாரப்பூர்வம் இல்லாம இன்னைக்கு ஒரு 50 லட்சம் பேர் தொழிலாளர்கள் தமிழகத்திற்கு வெளியே இருப்பவங்க தமிழகத்துக்குள்ள வேலை பார்க்குறாங்க. இவங்க எல்லாம் இன்னும் ஒரு 5-7 வருஷத்துக்குள்ள இதில் ஒரு 50% பேர் வெளியே போயிடுவாங்க. காரணம் உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சி. நெப்போலியன் போனாபார்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, சைனா தூங்கிட்டே இருக்கணும், சைனாவை யாரும் எழுப்பிவிட்டுறாதீங்க, சைனாவை எழுப்பிவிட்டீங்கன்னா உலகத்துல மற்ற நாடுகளுக்கு பிரச்சனை வரும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நெப்போலியன் போனாபார்ட். ஏன்னா சைனா வளராமல் இருந்தால் தான் நாம வளர முடியும். ஸோ பல ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா சைனா 1910 தான் தன்னை ஓப்பனே பண்ணாங்க. 1910 தான் சைனா தன்னை ஓப்பன் பண்ணாங்க. அது வரைக்கும் எல்லா நாடுகளும் வளர்ந்துட்டாங்க. யூகே வளர்ந்தாங்க, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வளர்ந்தாங்க, அமெரிக்காவும் வளர்ச்சி பாதைக்கு வந்தாங்க. சைனா 1910 தன்னை ஓப்பன் பண்ணி 1949 கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்து அதுல அவங்க கலாச்சார ரெவல்யூஷன் ஏதோ செஞ்சுங்க. 1980 தான் உண்மையான வளர்ச்சிக்கு சைனா வந்துச்சு, டென் ஜியாபாங் வந்த பிறகு. அதன் பிறகு சைனாவுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் வளர்ச்சி. 1980 ஆரம்பிச்சு 2025 கடந்த 45 ஆண்டுகள்ல சைனா மட்டும் 23 ஆண்டுகள் டபுள் டிஜிட் growth. உலகத்துல எந்த நாடுமே இந்தியா இதுவரை நம்ம டபுள் டிஜிட் growthக்குள்ள போனதே இல்லைங்க, சிங்கிள் டிஜிட் growth. சைனா கடந்த 45 ஆண்டுகள்ல 23 ஆண்டுகள் டபுள் டிஜிட் growth. சைனாவுடைய அசுரத்தனமான வளர்ச்சியை 45 ஆண்டுகள் அது உலகம் பார்த்துச்சு. அதனால வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ட்ரம்ப் போன்றவர்கள் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.